அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. அதை ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே இப்படி குழு போட்டதா வரலாறு கிடையாது. ஏதோ குழு 1-2 போடுவாங்க. ஆனால் திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவரை போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? அப்புறம் கடை, இந்த 2 நாளைக்கு முந்தி இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க திமுகவில். அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10,99,000 கோடி. 10 லட்சத்தி, நல்லா சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. நீங்க தான் கடனை கட்ட வேணும். ஏதோ நான் பேசுறேன், நீங்க வந்து கூட்டத்தில் நின்றுட்டு போயிரு நினைக்காதீங்க. இந்த கடலை உங்க தலையில தான் வந்து விடியும், மக்கள் தலையில தான் வந்து விடியும். 10,99,000 கோடி கடன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றன. 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,85,000 கோடி. 5 வருஷம் தான் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இன்றைக்கு பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின். சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் இதுவல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்ப திமுக ஆட்சியில் 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்போ 1,36,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் கூடுதலா வருமானம் வந்திருக்குது. இன்றைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிக கடன் வாங்கிட்டீங்க, திட்டம் எங்கும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு? திமுக குடும்பத்துக்கு போயிட்டு, எல்லாம் ஹவாலாவில் வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஹவாலா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். வெளிநாட்டுக்கு சென்ற ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, திமுகனா குடும்பம், குடும்பம்னா திமுக, அப்படித்தானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஆனா எந்த கட்சியிலாவது குடும்ப ஆட்சி இருக்குதா? வாரிசு அரசியல் இருக்குதா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு இப்ப துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளே இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சியில, மிசா சட்டத்தில், பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறையில அடைத்தார் என்று. அப்படி துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போனவங்க? எத்தனை பேர் உழைத்து இருக்கிறாங்க? அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா
திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்தவித உழைப்பும் இல்லாம இன்றைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இது வாரிசு அரசியல் நாம ஏற்போமா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்றவர்கள், யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும். யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு தொடரும் என்று சொன்னாங்க. எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால சாதாரண கிளை செயலாளர், நான் கிளை செயலாளராக இருந்தேன். படிப்படியா உயர்ந்து பொதுச் செயலாளர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக வர முடியுமா? இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா, டெல்லியில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்கேயும் ஆட்சி கதறதுக்கு வர முடியும். திருமதி கனிமொழி அந்த நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் அந்த தான் தலைவர். அங்கேயும் யாரையும் விட மாட்டாங்க. அங்க டிஆர் பாலு பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திருமதி கனிமொழிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் கட்சி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அந்த பல மாநிலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமே ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை. திரு கருணாநிதியுடைய கவர்மெண்ட் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை பேர ஊழல். அதுல விசித்திரமா இருந்தது. சிந்திச்சு பாருங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது நீதிமன்றத்தில் அங்க ஒரு தாக்கல் பண்றாங்க. அப்போ அரசாங்கம் தாக்கல் பண்ணது சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது. சாக்கெல்லாம் அந்த சக்கரை மூட்டை சாக்கு இருக்குது பாத்தீங்களா, கோணி பை, அதெல்லாம் கரையாத அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. இப்படிப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர வேண்டுமா மீண்டும்? அதோட ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டை அதிக அளவை ஈர்த்திருக்கும் என்று சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் அந்த செய்தியாளரிடம் பேட்டி கொடுத்தீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10,62,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்ய சொல்றார். அப்படியே திரு ஸ்டாலின் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஆவடியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? கிடைச்சிருக்குதா? அத்தனையும் பொய். நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். தொழில்துறை அமைச்சரை தொலைக்காட்சியின் வாயிலாக அவளுக்கு கோரிக்கை வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு
எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, எவ்வளவு முதலீடு ஈர்த்தீங்க, அதனுடைய நிலை என்ன, எத்தனை தொழில் துவங்கப்பட்டுகின்றது, எந்தெந்த நிலையில் இருக்கின்றது, எத்தனை தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். வெள்ளை பேப்பர் எடுத்து தொழில்துறை மந்திரி காட்டுறார். அவர் உண்மை தான் சொல்லிட்டார், எதுவுமே செய்யல. செஞ்சா தானே காட்ட முடியும். வெள்ளை பேப்பரை காட்டுறதுதான் அவருடைய சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தில் புதிய புதிய தொழில் தொடங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2015 தொழில் முதலீட்டை மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக நாங்க அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெரிய இருக்குது. அண்மையில் பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்றைக்கு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 11.19 அப்படின்னு சொல்றாங்க. திரு ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லிச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையா தொழிற்சாலை இயங்கல. அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த காரணத்தால உற்பத்தி பெருகி இன்று தினம் பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் முதன்மையா இருக்குது. நீங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தொழிற்சாலை மூலமா இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கு என்று சொன்ன முழுமையா பதிலே இல்லை. அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். பாலத்தை நாம தான் திறந்தோம். பாலத்தை பல பாலத்தை நம்ம கட்டுறோம். ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கட்டுனது நாம திறந்தது ஸ்டாலின். எவ்வளவு கொடுமை பாருங்க. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கணும். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அதிமுகவை சேரும். 63,000 கோடி கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அங்க இருக்கின்ற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணரை அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக சாதனை. இப்படி எந்தாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்லாத ஊழல் மட்டும் செய்கின்ற ஒரே ஆட்சி
திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்புன்னு சொன்னார். அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. அந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு அரசு ஊழியர்களெல்லாம் இன்றைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம். கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையற்றவங்க 2 நாளைக்கு முந்தி அவர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ஸில் அடைச்சிட்டு போய் வெடி வரைக்கும் ஒரு பகுதியில் அவங்களே அந்த பஸ்ஸிலேயே அடைக்க வச்சு அவளை சித்திரவதை பண்ணி அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்குது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவளை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம். சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மீண்டும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மலர அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேரும் துணைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாடு வளர்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்கி அண்ணா திமுக வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, முதற்கட்டமா அண்ணா திமுக சார்பா பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாலின் பயந்து போய் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குலவழக்கு திட்டம், குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய அந்த குடும்ப தலைமை தாங்கின்ற அந்த பெண்மணியின் மீது வங்கியில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இப்போ மகளிருக்கு தான் கட்டணம் நகரத்தில், நம்முடைய நகர பேருந்தில் மகளிருக்கு கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்கிறாங்க. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏழைகள் வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். அதில் குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு
தனியாக அதிமுக ஆட்சியில் இடத்தை அதிமுகவை வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அம்மா இருசக்கர வாகனம் இந்த நகர்ப்புறத்துக்கு நம்முடைய பெண்கள் குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அம்மா மறைந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அரசாங்கமே திருப்பி செலுத்தும். எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் அதிமுக அரசு வழங்கப்படும். தமிழ்நாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஏதாவது அசம்பாவித்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்ட காளைகள் இன்சூரன்ஸ் அரசாங்கமே செலுத்தும். அதேபோல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டினை கடன் மற்றும் அதை வந்து தள்ளுபடி செய்யப்படும். வங்கியில் நகரத்தில் நடைபாதை ஓரங்களிலே சாலை ஓரமாக கடை வச்சிருப்பாங்க. அந்த சாலை ஓரமாக கடை நடத்துகின்றவர்கள் கூட்டு வங்கியில் வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய நகர்ப்புறத்தில் இருந்து ஆட்டோ புதிதாக வாங்கிட்டு ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்படி பல திட்டம் அதிமுக ஆட்சி வந்தவுடனே செயல்படுத்தப்படும். இன்னும் தேர்தல் அறிவிப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகம் உருவாக்குவதற்கு அதிமுக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய ஆதரவை பெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்து